வணக்கம். நம்ம ஏவுகணை டிவியில் தொடர்ந்து இது தொடர்பான ஊழல் தொடர்பான விவரங்களை பேசிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் அண்மையில் பத்திரிகை செய்தி பார்த்துருப்பீங்க. 5 மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மணல் அள்ளது தொடர்பாக விசாரணைக்கு இடி முன்னால் ஆஜராகிறதுக்கு மறுத்து ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு அவங்க போயிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு அரசு ஊழியர் இல்லை அரசு மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தில் உள்ள கனிம வளத்துறைக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பு. அவர் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கணும். அப்படி பர்மிஷன் கொடுத்துருக்கும்போது அதில் முறைகேடு நடந்திருக்குன்னா ஏன் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுல என்ன தப்பு? ஏன் விசாரணைக்கே ஆஜராக மறுக்கிறாங்கன்னா இதிலேருந்து இந்த தவறுகளில் அவங்க உடந்தையாக இருக்கிறாங்கன்றது சந்தேகப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது மட்டும் கிடையாது. அரசு அதிகாரிகளை பொறுத்தவரை எதுலேயுமே அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எந்த தவறு நடந்தாலும் நம்மளை யாரும் கேட்க முடியாது. அதாவது அரசு அதிகாரம் என்பது இப்போது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஊதியம் மற்ற பயன்கள் அதை அடைவதற்காகவும் இந்த பதவியின் பொறுப்பால் முறைகேடு செய்து பணம் சேர்ப்பதற்கு ஒரு வழியாகவும் அதை பயன்படுத்துகிறார்களே தவிர அதற்கான பொறுப்பு தன்னுடைய ஒரு அதிகாரிக்கு வழங்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட பவர் அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணார்னா அது மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. நான் ஈவன் யார் கேட்டாலும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். நான் யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் இல்லை. ஆனால் நான் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் அப்படின்னா இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் பார்த்துருக்கலாம். நீங்கள் பேப்பரில் செய்திகள் படித்திருக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு வச்சுங்க. பஞ்சப்பூரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வருதுன்னா பஞ்சப்பூரில் பஸ் ஸ்டாண்டு வருதுங்கிறது முதல்ல அரசியல்வாதிகளுக்கு தெரியுது. இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு கொண்டு வர போகிறோம், தஞ்சாவூரில் புதிய பஸ் ஸ்டாண்டு புதிய பேருந்து நிலையம் வரப்போகுது, இல்லை இங்கே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரப்போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு முதன்முறை தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா அந்த பாலிசி டிசிஷன் எடுக்கிறது அந்த மாதிரி இடம் எது இடம் சரியான இடங்கிறத சூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சோடனே உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை போய் விலை குறைச்சலாக இவங்க வாங்கிக்கிட்டு திரும்ப அந்த பேருந்து நிலையமோ ஹாஸ்பிட்டலோ வந்த பிறகு அதிலேருந்து பயனடைகிறாங்க. இது சாதாரண பொதுமக்களுக்கும் இல்லை மற்ற எல்லாருக்குமே, அதாவது உண்மையாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை உண்மையான பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கட்டணும், லாட்ஜ் கட்டணும், இது ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க 1க்கு 10 பங்கு விலை வச்சு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி நடந்த ஒரு ஊழல் தொடர்பான கதை தான் இது. அதாவது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் செங்கிப்பட்டிக்கு பக்கத்தில் உருவாக போகுதுன்னு ஒரு வதந்தி பரவுனது. முதல்ல அது சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது அரசியல்வாதியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறையா எங்கள் ஊரில் கட்டலைன்னா நான் ரிசைன் பண்ணுவேன்னு சொன்னது, அது மாதிரி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருந்தது. இது பொதுமக்கள் பயன்களுக்காக, பொதுமக்கள் லாபம் அடையணுங்கிறதுக்காக, பொதுமக்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சண்டையெல்லாம் நடைபெறலை. ஏன்னா இவங்கள்லாம் இதுக்கு பக்கத்தில் வாங்கி போட்டிருக்காங்க இடம். அதே போல் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி ஹாஸ்பிட்டல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல 2-3 அரசியல்வாதிகள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் வாங்கி போட்டாங்க. அது விற்கலைங்கும்போது ரியல் எஸ்டேட்டுக்கு சில பேர் விற்றுட்டாங்க, சில பேர் நேரடியாகவே ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு விஷயந்தான் இது. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அதில் ஒரு ரியல் எஸ்டேட் போடுறாரு. 100 ஏக்கர் நிலம் வாங்கினத்தில் 53.85 சென்ட்டில் கிட்டத்தட்ட 900 சொச்சம் பிளாட் அதில் போடும்போது அந்த பிளாட்டோட ஆரம்ப விலை இவங்க விற்பனை பண்ணுறது 575 அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அட்வர்டைஸ் பண்ணிவிட்டு 2020 அட்வர்டைஸ் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புக்கிங் லெட்டர் அது வாங்கவே இல்லை, ரெரா அப்ளிகேஷன்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணும்போது அது புக்கிங் லெட்டர் எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட 539 ரூபா சொச்சம், 540 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கு பின்னாடி அந்த ரெரா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற விசாரணையில் இந்த புக்கிங் லெட்டர் ஒரு ஆவணமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போது அந்த நேரத்திலேயே 2020 அந்த நிலத்தினுடைய மதிப்பு சதுரடி கிட்டத்தட்ட 540 ரூபாய்.
அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பதிவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த சதுர அடி 300 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சதுர அடி 300 ஃபிக்ஸ் பண்ணி தொடர்ந்து விற்றுட்ருக்காங்க. அப்படி விற்றுட்ருக்கும்போது நம்ம இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். 17/1/2022 நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ரிஜிஸ்ட்ரார், சப் ரிஜிஸ்ட்ரார், அதுக்கு அடுத்தது ரிஜிஸ்ட்ரார், இவங்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் தான் இதெல்லாம் டிசைட் பண்ணணும். அதை வந்து ரேட்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய அதிகாரிகள் எல்லாருக்கும் அனுப்புகிறோம். அனுப்பும்போது இந்த அனுமதி, இந்த கம்ப்ளைண்ட் கிடைச்ச பிறகு டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு ஒரு ரேட்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அதாவது வந்து இது வந்து சிறப்பு குடியிருப்பு பகுதி அப்படிங்கிற ரேட்டிஃபிகேஷனை அப்போ தான் கொடுக்குறாரு. அப்போ இவர் கன்சிடர் பண்ணலை. கம்ப்ளைண்ட் வந்து கிட்டத்தட்ட 17/1/2022 கம்ப்ளைண்ட் அனுப்புகிறோம் அவருக்கு. 17/1/2022 கம்ப்ளைண்ட் அனுப்புகிற பிறகு இவர் எத்தனாம் தேதி இது வந்து ரேட்டிஃபிகேஷன் கொடுக்குறாருன்னா, துணை பதிவுத்துறை தலைவர் இவர் வந்து அதுக்கு ஒரு ரேட்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட்டு போன பிறகு ஒரு ரேட்டிஃபிகேஷன் வருது. இது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது, இது தொடர்பாக ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்குறோம். அதுக்கு முறையான தகவல் இல்லை. யார் எந்தெந்த அதிகாரி இந்த இடத்த வந்து ஆய்வு செய்து எந்தெந்த அதிகாரி பிளான் பண்ணாங்க, அதாவது வந்து இந்த வழிகாட்டி மதிப்பை நிர்ணயித்த அதிகாரிகள் பெயர் அப்படின்னு கேட்டால், இது வந்து எங்கள்கிட்ட கோப்பில் இல்லை, இவர்களை வந்து இது தொகுத்து வழங்க இயலாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா, இந்த ஊழலினுடைய உங்களுடைய வெராசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து அதாவது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு ஜிஓ போடுறாங்க. 1/4/2013 அதுக்கு முன்னே 1/3 வந்து அந்த இதை வந்து வழிகாட்டி மதிப்பை குறைச்சிருக்காங்க. அதை திரும்ப அந்த வழிகாட்டி மதிப்பு 1/4/2023 பழைய மதிப்புக்கு கொண்டு வர்றாங்க. பட் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை இது வந்து புதுசாக ஃபிக்ஸ் பண்ணது. அதுக்கு நீதிமன்றங்கள் தடை கொடுத்துருக்கு, அது நீதிமன்ற வழக்குகள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. அது வந்து பழைய வழிகாட்டி மதிப்பை குறைத்து திரும்ப அதிகப்படுத்தும் போது அது என்னென்ன வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவுக்குள்ளேயே நம்ம போகலை. இந்த இடத்த பொறுத்தவரை இவங்க 2020 தான் வழிகாட்டி மதிப்பே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து எந்த விதத்துலேயும் குறைச்சி ஏற்றினதோ எந்த விதமான இதோ இல்லை. அன்னைக்கு டேட்டுக்கு இது வழிகாட்டி மதிப்பு என்ன அப்படிங்கிறத இவங்க பார்த்துருக்கணும். அதில் மினிமைஸ் பண்ணுறாங்க. அதில் ஏகப்பட்ட குறைபாடுகள். அதாவது ஒரு இடம் வந்து 300 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று 448 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அட்ஜாயினிங் ஏரியாவில் இந்த வழிகாட்டி நெறிமுறைகளை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா, இதில் வந்து இந்த அறிவிப்பிற்கு தகுந்தபடி என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து முதல் அடுக்கு உயர்மட்ட குழு, அதாவது இது எப்போன்னா 27/12/2021 ஒரு அரசாணை நிலையன் 180 வணிக வரி மற்றும் பதிவு J1 துறை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தை வழிகாட்டி மதிப்பு தொடர்பாக கள நிலவரம் பற்றி ஆராய்ந்து வழிகாட்டி மதிப்பினை நிர்ணயிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பரிந்துரைக்க ஓர் உயர்மட்ட குழு அமைக்கப்படும். யார்? மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிதிநிலையில் அறிக்கையில் பதிவுத்துறையில் பின்பற்றப்படும் சொத்துக்களுக்கான சந்தை வழிகாட்டு மதிப்பினை சீரமைத்தல் தொடர்பாக பின்வரும் அறிவிப்பினை வெளியிட்டார்கள். அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஒரு அரசாணை வெளியிடுது. அதில் முதலடுக்கு உயர்மட்ட குழுங்கிறதுல அதில் தலைவர், ஓய்வு பெற்ற மூத்த இந்திய பணி ஆட்சி அதிகாரி ஒருவர் உயர்மட்ட குழுவின் தலைவராக நியமிக்கப்படுவார். ஒருங்கிணைப்பாளர் பதிவுத்துறை தலைவர் இக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார். உறுப்பினர்கள் கூடுதல் பதிவுத்துறை தலைவர், அது கேட்கவே வேண்டாம். கூடுதல் பதிவுத்துறை தலைவர் இங்கே நாங்கள் வந்து நேரடியாக போய் பார்த்து, அதாவது பதிவுத்துறை தலைவர் வந்து என்ன அலுவலகத்திலேருந்து வருது, வழிகாட்டி மதிப்பு வருது, அவர் வந்து கூடுதல் பதிவுத்துறை தலைவருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்டேஷன் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் இதை பற்றி வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கிறாரு அவர். அது ஒன்றும் அது தொடர்பாகவும் எங்களுக்கு வந்து ஆர்டிஐயில் உரிய பதில் கொடுக்கலை, ஆர்டிஐக்கு பதிலே கொடுக்கலை
அப்படிங்கிற தொடர்பாகவும் அவரை தொடர்ந்து அவரை சந்தித்து அதை பற்றி விளக்கம் கேட்டால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறாரு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், கான்ஸ்டியூஷன் லாவை பற்றியெல்லாம் இவங்களுக்கு வந்து இதில் இன்டர்பிரிட்டேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 10வது அதாவது 1/4/2023 எப்படி வந்து வழிகாட்டி மதிப்பு மாற்றப்பட்டது, அது சரியாக தப்பாங்கிறது கோர்ட்டில் உள்ள நிலவரம். அதுக்கும் நாங்கள் வந்து இந்த தொடர்பான வழிகாட்டி மதிப்பு புதியதாக ஒரு நிர்ணயம் பண்ணதுக்கும் அது தொடர்பான ஜிஓ அதுக்கெல்லாம் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வழிகாட்டி மதிப்புன்னா வழிகாட்டி மதிப்பை பற்றியே பேசாமல் இவர் நாங்கள் கோர்ட்டில் அசால்ட்டாக சொல்கிறாரு, நாங்கள் கோர்ட்டில் அப்பீலில் பார்த்துக்குவோம் சார் அப்படின்றாரு. நீங்கள் அப்பீலில் பார்த்துக்குங்க. ஒரு அரசு அதிகாரிங்கிறவர் தனிநபர் மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் வந்து அப்பீலில் பார்க்குறீங்கன்னா அரசாங்கம் வந்து இந்த மதிப்பு வழிகாட்டி மதிப்பை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழிகாட்டி மதிப்பை பின்பற்றிட்டு போயிட வேண்டியதான். இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு எந்த விதமான அதில் வந்து வழிகாட்டி மதிப்பை குறைச்சி போடுறதுனாலையோ கூட போகிறதுனாலையோ இவங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, சார் கான்ஸ்டியூஷன் அது நிறைய அந்த கான்ஸ்டியூஷனை பற்றியெல்லாம் எங்களுக்கு பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இது சம்மந்தம் இல்லாத விஷயங்கள். நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் லாவை பற்றி அவர்கிட்ட படிக்கிறதுக்காக நாங்கள் போகலை. நாங்கள் கேட்குற 2 கேள்வி தான். ஒன்று, வழிகாட்டி மதிப்பு நீங்கள் வந்து வழிகாட்டி மதிப்பு ஃபிக்ஸ் பண்ணதில் தவறு இருக்குது, அதுக்கும் இந்த ஜிஓவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த ஜிஓங்கிற இந்த அரசு கோர்ட்டில் போயிருக்க கோர்ட்டில் நடக்கிற வழக்குக்கும் இந்த வழிகாட்டி மதிப்பு ஃபிக்ஸேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்த வழக்கு முன்ன வந்து வழிகாட்டி மதிப்பை குறைத்து திரும்ப 1/4/2023 அந்த வழிகாட்டி மதிப்பை அதிகப்படுத்தும் போது அது இந்த கமிட்டி எல்லாம் ஃபார்மாலிட்டி பண்ணலை, அதுக்குள்ளே நம்ம போகவே இல்லை. இது வந்து இப்போ புதுசாக நீங்கள் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ணுறீங்க. அந்த நிர்ணயம் பண்ணுறதுல முறைகேடு இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் சரி பண்ணணும். அதில் என்ன பண்ணுறாருங்கன்னா இந்த முதல் உயர்மட்ட குழு, அதுக்கடுத்தது 2ஆம் அடுக்கு வழிகாட்டு குழு, இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்ன கைட்லைன்ஸுங்கிறது இந்த ஜிஓவில் தெளிவாக இருக்குது. இதில் வந்து எந்த விதமான இவங்களுக்கு ஆம்பிகுட்டி எல்லாம் கிடையாது. அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கடுத்தது ஒரு ஜிஓ ஒன்று வருது. ஜிஓ என்ன வருதுன்னா, கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நம்பர் 165. இது வந்து 2010 ஜூன் 2010 இதுக்கு முன்னே உள்ள ஜிஓ. அது 2 மாதத்துக்கு முன்னே உள்ள ஒரு ஜிஓ இது. இந்த ஜிஓவில் இதை பற்றியான விளக்கங்கள், எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரிவிஷன், ஸ்பெஷல் ரிவிஷன், ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் அனாமலிஸ், அப்புறம் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி வேல்யூவேஷன் கமிட்டி, அதெல்லாம் வருது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட அக்டோபருக்கு முன்னாடி ஒரு வழிகாட்டி மதிப்பை இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இது எல்லாத்தையுமே தூக்கி அவங்க குப்பையில் போட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் வந்த பிறகும் இவங்க அதை பற்றி விமர்சனம், இதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஏனோ தானோன்னு போகும்போது அனுப்புகிற கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெரா அத்தாரிட்டி, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி வழக்கில் 540 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து இவங்களுக்கு இந்த புக்கிங் லெட்டரில் கொடுத்துருக்காங்கன்னு அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். 2வது சைடு சென்னை, திருச்சி, தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் இருக்க அந்த மனைப்பிரிவு, அந்த மனைப்பிரிவில் நீங்கள் முறையாக எடுக்கணும். அந்த இடத்தோட இதுக்கும் கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கா, இல்லை அக்சசபிள் பிளேஸ் எது, மெயின் ரோடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது எதை பற்றியுமே கவலைப்படல. இவங்க 300ன்னு ஃபிக்ஸ் பண்ணி அதே மாதிரி போட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ப்ரொமோட்டரோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர், அது வந்து அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி. அது வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வந்து டிவிஏசி ஒரு புக் பண்ணியிருக்கு, ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 12 கோடி ரூபா இதில் வந்து தப்பான பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த 12 கோடி ரூபாங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அமெரிக்கன் கம்பெனி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதை கண்டுபிடிச்சி அங்கேருந்து வந்த பிறகு இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் வந்து அவர் டேபிளில் என்ன ஆயிருக்குன்னா அதாவது கிட்டத்தட்ட 7 மாத காலம் இந்த ஃபைலு தேங்கி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்னேம்டு எஃப்ஐஆர். இது கூட தப்பு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் என்னோடய டேபிளில் ஒரு 7 மாதம் தங்கியிருக்கு அந்த ஃபைல் அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணங்கும்போது என்னோடய பேரே அதில் இல்லை. அது மாதிரி எஃப்ஐஆர் அதில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எஃப்ஐஆர் போடும்போது அந்த பணம், அந்த 12 கோடி ரூபா பணம் இந்த பர்ச்சேஸுக்கு வந்திருக்கா? அதுக்கு பிறகு இதில் வந்து இந்த பிளாக் பண்ணி வருது பாருங்கள், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா, 300 ரூபா ப்ளஸ் இப்போ 800 ரூபா வரைக்கும் விற்கிது சதுரடி. அப்படிங்கும்போது அந்த 800 ரூபா, அந்த 300 500 ரூபா ஒவ்வொரு சதுரடிக்கும் வர்ற பணம் பிளாக் மணியாக அக்குமுலேட் ஆகுது. அது வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் எப்படின்னா இவங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் மனி லாண்டரிங் ஆக்ட், இந்த பணம் எதில் விநியோகம் பண்ணுறாங்கங்கிற பிரச்சனையெல்லாம் வருது. இதை பற்றியெல்லாம் இவங்க கவலையே படலை. இது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு, எதை பற்றியுமே இவங்க கவலைப்படலை. அப்படி இருக்கும்போது இந்த முக்கியமான இந்த 9 கோடி ரூபா 12 கோடி ரூபா இது வந்து ப்ரைஸ் வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணது, இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அடுத்தது ஏன்னா அந்த பீரியடு கிட்டத்தட்ட 2015-16 வரைக்கும் தான் அந்த பணம் ஜென்ரேட் ஆகுது. அந்த பணம் அதுக்கு பிறகு தான் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி இதில் வந்து வர்ற பணம் மறுபடியும் உங்களுக்கு வந்து அன்அக்கௌண்டபிள் மணியாக சர்க்குலேட் ஆகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா, இதில் வந்து அரசு ஊழியர்கள். இதில் என்ன அப்படின்னா, அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு குட்டை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க சொல்லி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இது தொடர்பாக இந்த ஆவணங்களை ஆய்வு செய்ய சொல்லி டிவிஎஸ்சிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே கிணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இது சம்மந்தமாக இதில் கலெக்டரும் இன்வால்வ்டு தானே. கலெக்டர் வந்து இந்த கமிட்டி தலைவராக இருக்கார். இது தொடர்பாக எந்த விதமான அவருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் நேரடியாக வந்து 10 ரூபா கிட்டத்தட்ட நிறைய ரெப்ரசன்டேஷன் நோட்டீஸ் இதெல்லாம் அனுப்புன கூட அவர் எதுவும் அதில் நடவடிக்கையே எடுக்கலை. இன்னும் சொல்ல போனால் அவரை வந்து நேரடியாக காண்டாக்ட் பண்ணவே முடியலை. எப்போ காண்டாக்ட் பண்ணலாலும் நேரடியாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அதிகாரிகள் அனைத்து நபர்களும் இதில் நடவடிக்கை எடுக்க மறுத்து இந்த மாதிரி தவறுகளுக்கு உடந்தையாக செயல்பட்டு இந்த மணி இல்லீகலாக சர்க்குலேட் ஆகிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, இதுக்கு உடந்தையாக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. நியாயமாக பார்க்க போனால் இந்த தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் இந்த தகவல் எல்லாம் தனக்கு தெரிஞ்சு கூட நடக்கலைன்னா இன்னொரு திருப்பம் பிஎம்ஏ நாங்கள் இப்போ வந்து வழக்கு தான் போட போகிறோம். அதாவது வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் இதை வந்து வழக்கை பதிவு பண்ணணும், இன்கம் டேக்ஸ் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் பண்ணி இது வந்து உண்மையான ஒரிஜினல் ரேட்டு என்ன அப்படிங்கிறதுக்கு ஆக்ஷனில் விடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பதிவு பண்ணுறதுக்கான ஆவணங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம். யார் யார் எந்தெந்த சமயத்தில் இதில் இருக்காங்க, யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்கங்கிறது தகவலே பதிவுத்துறை வழங்கவில்லை, இது வரைக்கும் வழங்கலை. நாங்கள் வந்து இனிமேல் நேரடியாக ஃபைல் பண்ணி கேஸ்லேருந்து ஃபைல் பண்ண வேண்டியது தான். அதாவது நீதிமன்றம் மூலமாக தான் இந்த விவரங்களை கேட்டு அவங்க மேலே பதிவு பண்ண வேண்டியது தான். அதனால் நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் இது வரைக்கும் இவங்க எல்லா ஊழலுக்கும் சம்மந்தப்பட்டு எல்லா ஊழலையும் பங்கெடுத்துக்கிட்டு இந்த தவறுகளுக்கு உடந்தையாக செயல்பட்டிருந்தாலும் இனிமேலாவது இது போன்ற நடவடிக்கைகள் எடுத்து ஒழுங்காக இது வந்து ஒரு கமிட்டி போட்டு, ஆல்ரெடி ஜிஓ தான் இருக்குது யார் யார் மெம்பராக இருக்கணும்னு, அந்த கமிட்டியில் இவங்களை வந்து இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி ப்ராப்பரான கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி, அந்த கைட்லைன் வேல்யூ ஏற்கனவே 300 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இல்லையா, அது இப்போ 800 ரூபான்னா இன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த ரேட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட பதிவுத்துறைக்கு 6 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து லாஸ் வந்திருக்கு இதில், பதிவுத்துறைக்கு மட்டும். இன்கம் டேக்ஸுக்கு கிட்டத்தட்ட நெருக்கி 70லேருந்து 80, 90, 100, அதாவது ரேட்டு ஏறுறது இருந்தபடி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா இன்கம் டேக்ஸுக்கு லாஸு. இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும், சரி பண்ணணும். இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே போல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் இது தொடர்பாக அனுப்பணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறோம். இது நடவடிக்கை தொடரலைன்னா, இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா நாங்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்டில்
மதுரை கிளையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணி இதை செய்ய வைக்கணும், இது மாதிரி பொதுமக்களோட பணம் கோடிக்கணக்கான ரூபாய் விரயமாவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த விவரங்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த விவரங்கள் அடிப்படையில் விரைவில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. அதற்கு முன்னால் அதிகாரிகள் தங்களுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இதை சரி செய்ய வேண்டும், சரியான வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.